ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ரவை போண்டா. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க தண்ணியில் வேக வச்சுக்கணும் ஒரு 15 மினிட்ஸ்க்கு. அப்புறம் எண்ணெய், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெந்தயம் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா ப்ரௌனிஷாக வறுத்துட்டு, அப்புறம் நம்ம ஸ்மாஷ் பண்ணியிருக்கிற பொட்டேட்டோவை அதில் இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டு அதுக்கப்புறமா கலந்துட்டு நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு வர வரைக்கும் நம்ம ஸ்டிர் பண்ணணும். கலந்து விட்ட உடனே கொஞ்ச நேரம் அதை கொஞ்ச நேரம் கூல் பண்ணிட்டு இது ஹீட் ஆகின்னு இருக்கட்டும். இப்போ ஆஃப் பண்ணிட்டு நான் ஒரு கிளாஸில் லைட்டாக எண்ணெய் போட்டு நல்லா எல்லா பக்கமும் தடவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க அந்த பொட்டேட்டோ இருக்குல்ல, அதை வந்துட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த பொட்டேட்டோவை நல்லா ரவுண்ட் பண்ணி நம்ம 2 கை வச்சு ஸ்மாஷ் பண்ணி ரொட்டேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நல்லா ரொட்டேட் பண்ணி அப்புறம் கிளாஸ்க்குள்ளே மாவு போட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இந்த பொட்டேட்டோவை ஸ்டஃப் பண்ணி வைக்கணும், உள்ளே தள்ளி வைக்கணும். இந்த காட்டியிருக்க பாருங்க இந்த மாதிரி. ஸோ இப்போ அதுக்குள்ளே மாவு ஊற்றணும். காட்டுற பாருங்க, இந்த ரவை மாவு எடுத்து பொட்டேட்டோக்குள்ளே அந்த கிளாஸ்க்குள்ளே பொட்டேட்டோ கூடைய ஸ்டஃப் பண்ணி உள்ளே ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் 5 to 10 minutes நல்லா அது இன்டேக் ஆகணும். பொட்டேட்டோக்குள்ளே கலந்துட்டு இன்டேக் ஆகிட்டு பொட்டேட்டோவோட கலந்த உடனே அதை எடுத்து இப்போ ஒரு சின்ன கிளாஸ்க்குள்ளே இந்த மாவு பொட்டேட்டோவை உள்ளே வச்சுட்டு கொஞ்ச நேரம் 5 minutes விட்டு நம்ம இட்லி குண்டால் அதை எடுத்து உள்ளே தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இட்லி குண்டா மேலே அந்த கிளாஸை வச்சு ஒரு 20 to 30 minutes கிட்ட நல்லா ஊற வைக்கணும். நல்லா ஒரு சின்ன கிளாஸாக பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மேலே மூடுறது வந்துட்டு கரெக்டாக ஃபிட் ஆகும். ஏன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் பெரிய கிளாஸை வச்சுட்டோன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா ஹீட் ஆகுது. ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு ஃப்ளேம்ஸ் வச்சுட்டு அது நல்லா இதாக வரைக்கும் செக் பண்ணி இது நல்லா எடுத்துருக்கு. இன்னும் கொஞ்சம் மாவாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஹீட் பண்ணிக்குது. இப்போ இதுல நம்ம என்ன பண்ணோம்னா அது கிளாஸ் எடுத்து வெளியே வச்சிடணும். வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ இதில் குண்டால எடுத்து இறக்கிட்டு ஒரு தட்டில் நல்லா அடித்து இட்லி இது மாதிரி இருக்கு போண்டா அதை ரவை போண்டாவை நம்ம கீழே நல்லா கிளாஸில் கீழே எடுத்து பருவ வருது ஃபோர்ஸை கொடுத்துருவேன்.
கொஞ்சம் விட்டு வெளியே வந்ததால நல்லா எடுத்து ஸ்டஃப் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம இது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ அதை எடுத்து நல்லா கையால் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டஃப்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு நல்லா கையால் ஊற்றிக்கணும். கிளாஸில் இருக்கிறதால எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடணும். கொஞ்சம் எண்ணெய் போட்டு இப்போ வந்து ஒரு தவாவில் எண்ணெய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா இந்த பால் இருக்குல்ல ரவா பால், அதை எடுத்து ரவை பாலை எடுத்து நல்லா ஸ்டிர் பண்ணணும். நல்லா நமக்கு லேசாக நம்ம வந்து இப்போ நான் எப்படி பண்ணுற பாருங்க, அதில் லேசாக திருப்பி நல்லா ஸ்டிர் பண்ணி ரொட்டேட் பண்ண. ஸோ அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இந்த மாவு இதில் வந்து ஊற்றிக்கும். ஸோ அப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா இப்போ அதெல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து தட்டில் மாற்றி வச்சுக்கணும். இது ஒரு ரெடி ரவை போண்டா.